ஜூலை 1 2026 உங்களோட கார் இன்சூரன்ஸில் நிறைய மாற்றம் வருது. ஒன்டேரியோவில் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபியூச்சரில் கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, ஃபியூச்சரில் கட்டாயம் தேவைப்படும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சேஞ்சஸ் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுங்கிற கவரேஜில் நடக்குது. நீங்கள் ஜூலை 1 2026 முதல் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸில் பாருங்கள், நீங்கள் ஒன் வே கவரேஜ் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் கவரேஜ் எடுத்திருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கவரேஜ் ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெண்டட்டரி. இந்த கவரேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆக்சிடென்ட் ஒன்றில் இன்வால்வ் ஆகினத்துக்கு பிறகு என்ன மாதிரி கவரேஜ் யார் யாருக்கு போகவும் எவ்வளோ எடுக்கலாம்ங்கிற விஷயம் தான் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுங்கிறது. இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுக்குள்ள மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், அட்டெண்டன்ட் கேர், இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், நொன்னு கேர் கிவர்னு சொல்லி மல்டிபிள் கவரேஜஸை கம்பைன் பண்ணினது தான் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கவரேஜை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது உள்ளுக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கவரேஜும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஆனால் ஜூலை 1 பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த இருக்கிற எல்லா கவரேஜில் மெடிக்கல், ரீஹாபிலிட்டேஷன், அட்டெண்டன்ட் கேரை மட்டும் மெண்டட்டரி ஆக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா கவரேஜையும் ஆப்ஷனல் கவரேஜாக மாற்றுறாங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, ஜூலை 1 முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ப்ளஸ் ஆப்ஷனல் கவரேஜ் எல்லாம் கம்பைன் பண்ணி மொத்தமாக ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சா ஜூலை 1 பிறகு இதில் இருக்கிற, அதாவது உங்களோட ஃபுல் டோட்டல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸில் இருக்கிற அந்த எல்லா கவரேஜில் இந்த 3 கவரேஜை மட்டும் வச்சுட்டு இதில் இருக்கிற அந்த ஆப்ஷனல் கவரேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று வரும், ஓகே எந்த ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 1 பிறகு வருது, அப்படின்னு சொன்னால் ஜூலை 1 பிறகு நான் வெஹிக்கிள் ஒன்று எடுக்க போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் தாக்கம் செலுத்தும்னு சொன்னால், நார்மலாக இது ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் இந்த மெண்டட்டரியை போட்டுட்டு இதில் இருக்கிற ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் விரும்பினா போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ ஏஜென்ட்கிட்ட பேசி இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் கன்சர்ன் கொடுக்கணும், இந்தந்த கவரேஜ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் உண்டு. அது இது லெட்டராகவோ அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்னேச்சராகவோ ஏதோ ஒன்று சொல்லி தான் நீங்கள் இதில் இருக்கிற ஏதோ ஒரு கவரேஜை ரிமூவ் பண்ணணும். ஏன் அப்படி உங்கள்கிட்ட இருந்து ஒரு கன்சென்ட் ஒன்று எடுப்பாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இதோட கவரேஜோட அமௌண்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவீங்க. நாளைக்கு நீ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து உங்களால் ஒர்க்குக்கு போக இயலாமாகினா மெண்டட்டரி கவரேஜில் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தருவாங்க, ரீஹாபிலிட்டேஷன் தருவாங்க, அட்டெண்டன்ட் கேர் தருவாங்க. ஆனால் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கவரேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணதால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் தொழிலுக்கு போக இல்லாமல் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. இதில் இருக்கிற இந்த ஆப்ஷனல் கவரேஜில் ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு கவரேஜும் என்ன, அது இருக்கிறது வேர்த் இல்லையாங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் கதைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், எஸ் எ இன்சூரன்ஸ் புரோக்கராக நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், இந்த ஆப்ஷனல் கவரேஜோட டோட்டல் அமௌண்ட், இப்போ ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி டோட்டலாக ஒரு அமௌண்ட் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெண்டட்டரி ப்ளஸ் இதோட ஆப்ஷனல்னு சொல்லி ஆப்ஷனல் கவரேஜில் எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு இதில் அமௌண்ட்டுன்னு சொல்லி காட்டுது. இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $100 to $200 எவரேஜாக வருது மோஸ்ட்லி. ஸோ உங்களோட இயர்லி ப்ரீமியத்துலேயே ஒரு $100 அப்படி தான் இந்த ஆப்ஷனல் கவரேஜ் எட் பண்ணுறதால எட் ஆக போகுது. ஸோ இயருக்கு 100ன்னா ஒரு மந்த்லி ஒரு $10 to $12 இல்லாட்டி $10 to $20 தான் உங்களோட ப்ரீமியம் கூட போகுது இந்த ஆப்ஷனல் கவரேஜில் எட் பண்ணுறதால. இப்போ மாதம் $10 சேமிக்கிறேன்னு சொல்லி இந்த ஆப்ஷனல் கவரேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனல் கவரேஜில் ஒன்று உங்களுக்கு தேவையாக இருந்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணதால் அது உங்களுக்கு கிடைக்காம போகல, ஒரு பெரிய லொஸில் வரப்போகுது. $10ங்கிறது நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் 3 தரம் காஃபி வாங்குற காசும் இல்லை, ரைட்? அதே மாதிரி இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கார் இன்சூரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேயர்ன்னு சொல்லி ஜூலை 1 பிறகு, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கார் இன்சூரன்ஸும் இருக்குது, அதாவது கார் ஆக்சிடென்ட் தான் நடந்துருக்குது, கார் இன்சூரன்ஸ் இருக்குது, அதோட சேர்த்து உங்களோட ஒர்க் பிளேஸில் ஒரு பெனிஃபிட் ஒன்று தராங்க, ப்ளஸ் உங்கள்கிட்ட அடிஷனலாக ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குன்னு சொன்னால், ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு மற்ற பே அவுட், அதாவது எது ஃபஸ்ட்டாக போகும்னு சொல்லி அது மற்றவங்க தான் தீர்மானிப்பாங்க, கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் தீர்மானிப்பாங்க. ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மற்ற 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்களோட ஒர்க் பிளேஸ்கள் வந்து முடிஞ்சு அதுக்கு காணாட்டி தான் உங்களோட கார் இன்சூரன்ஸ் உள்ளுக்கு வரும். ஆனால் ஜூலை 1 பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கார் இன்சூரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேயர். ஸோ இட் மீன்ஸ் ஜூலை 1 பிறகு நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகுவீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களோட கார் இன்சூரன்ஸ் தான் உள்ளுக்கு வரும். அதை தாண்டி அதால் இது இல்லாட்டி தான் உங்களோட மற்ற ஒர்க் இன்சூரன்ஸ், அடுத்த ஒர்க் பிளேஸ் பெனிஃபிட்ஸ், அடுத்த மற்ற ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வரும்.
நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஒரு $100, அதுவும் மந்த்லி இல்லை, இயருக்கு $100 to $200 சேமிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸில் நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கக்குள்ள, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் இன்சூரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேருங்கிறதால நாளைக்கு நீங்கள் பெரிய அளவில் கை சேதப்பட வேண்டி வரலாம். இந்த நியூ சேஞ்சஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன், ஐ ட்ரை டு கிரியேட் அ வீடியோ. நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸில் ஒரு $100 இயர்லி சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனல் கவரேஜில் ரிமூவ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களையும் உங்களோட லவ்ட் ஒன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனல் கவரேஜையும் கீப் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஷோர்டுங்கிற டெஃபினிஷன்லேயும் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜூலை 1 பிறகு. கிளியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்டில் இன்வால்வ் ஆகினா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகும். சைக்கிளிஸ்ட்டுக்கு போகும், அடுத்தது பெடஸ்ட்ரியன் எல்லாருக்குமே போகிற மாதிரி தான் ஏர்லியராக இருந்துச்சு. ஆனால் ஜூலை 1 பிறகு யாருக்கு பெனிஃபிட்ஸ் போகும்னு சொன்னால், நீங்கள் இன்சூரன்ஸில் நேம்டு இன்ஷோர்டாக இருக்கணும், அல்லது நீங்கள் ஸ்பவுஸ் அல்லது டிபெண்டனாக இருக்கணும் அந்த நேம்டு இன்ஷோர்டுக்கு. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் லிஸ்டட் டிரைவராக இருக்கணும். இவ்வளோ பேருக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகும். இதை தாண்டி வர யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் போகாது. ஸோ இதுவும் ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனியால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுற ஒரு சேஞ்சஸ் ஒன்று இல்லை, ஒன்டேரியோ கவர்மெண்ட்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது. இதை வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள இது இன்ஷோர்ட்ஸுக்கு, அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறாக்களுக்கு பாசிட்டிவான நிறைய அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்காங்க ரிமூவ் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி, பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுக்கிறாக்களுக்கு அவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஜஸ்ட் ஒரு $100 $200 இயருக்கு சேவ் பண்ண போய் பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரபிளில் மாற்றுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அநேகமான ஆட்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள அவங்களோட ஃபுல் மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை எங்கால குறைக்கணும், எவ்வளோக்கு சீப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது தான் மெயின் நோக்கமாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க இது வரைக்கும் ஒரு கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கிளைமேட் வரக்குள்ளே தான் எந்த அளவுக்கு இன்சூரன்ஸுங்கிறது முக்கியத்துவங்கிறது அவங்களுக்கு விளங்கும். அது வார வரைக்கும் அவங்களுக்கு அனாவசியமாக ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுறங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று வந்ததால் அநேகமானாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், எனக்கு ஆப்ஷனல் இது வேணாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கிளைமேட் வந்து அவங்களோட தொழில் போயிட்டுது, தொழிலுக்கு போக இயலாமல் இருக்குது, வேறு விஷயங்கள் நடக்கக்குள்ள அந்த கவரேஜ் இல்லாதால் அது அவங்களுக்கு கிடைக்காம போகக்குள்ள தான் அதோட பாரதூரம் அவங்களுக்கு விளங்கும். ப்ளஸ் இப்போ கார் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் பேயர். ஓகே, ஸோ மற்ற கவரேஜில் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய கவரேஜ் இருந்தாலும் கார் இன்சூரன்ஸ் தான் முதலாவது வரும். கார் இன்சூரன்ஸ் முதலாவது வரக்குள்ளே நீங்கள் இது எல்லாம் முக்கியமான கவரேஜ் எல்லாம் விட்டு அதை அடுத்த பிரிஞ்சுக்குள்ளே கொண்டு வரும். அடுத்தது இன்ஷோர்டில் யார் இன்க்ளூட் பண்ணுறங்கிற விஷயத்தையும் இப்போ ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியராக இருந்த மாதிரி சைக்கிளிஸ்ட், பெடஸ்ட்ரியன் எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீங்கள் நேம்டு இன்ஷோர்டாக இருக்கணும், இல்லை நேம்டு இன்ஷோர்ட ஸ்பவுஸ், இல்லாட்டி டிபெண்டன்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் லிஸ்டட் டிரைவர், இவ்வளோ பேருக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் ஜஸ்ட் ஒரு $100 சேவ் பண்ணுறதுக்காக பெரிய ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து இதை ரிமூவ் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா இதை அப்படியே வைப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது சம்மந்தமாக மேலதிகமாக ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் தட். நான் ஒன்டேரியோ லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர், 30+ கம்பெனிஸோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹோம் இன்சூரன்ஸோ டென்ட் இன்சூரன்ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னொரு 10 to 20 நாளில் அது முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நான் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுவேன். நீங்கள் புது கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, டெனன்ட் இன்சூரன்ஸ் தேடிட்டீங்கன்னு சொன்னாலும் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நான் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த வெப்சைட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் செஞ்சுப்போம். பாய்.